ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்னுலகம் விசிஆர் சேனல். இன்றைக்கி நாம் சூப்பரான கொண்டக்கடலை கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எது கூட வேணாலும் நம்ம இதை சாப்பிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அப்புறமா கொண்டக்கடலையை ஓவர் நைட் நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. நான் கடலைக்கறி எப்போயுமே அது சேர்க்காம தான் செய்வேன். அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு 6லேருந்து 7 விசிலில் நல்லா வெந்துடும். இப்போ நம்ம மசாலா கலவை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். அப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கடலை கம்மியாக தான் எடுத்துருந்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இது ரெண்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்க. நம்ம தேங்காய் வறுக்கும் போதே சோம்பு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். அதனால இதில் கரம் மசாலா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்த அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்த அப்புறமா இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த அப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க கடலையை இதில் சேர்த்துடலாம். கடலை, உருளைக்கிழங்கு, இந்த கேரட்லாம் நல்லாவே வெந்திருக்கு. இதை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப திக்காக இருந்துன்னா கொஞ்சமாக தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஆனால் நம்ம குக்கரில் கடலை வேக வைக்கும்போது வச்ச தண்ணியே போதுமானது. அது கூட உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடலை வேக வைக்கும்போது நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். அதனால தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நாம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலா கூட அந்த கடலெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். பாருங்கள், இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை கூட சாப்பிட்டா இந்த மாதிரி இருந்தால் போதும். அப்படி இல்லை சப்பாத்தி, பூரி கூட சாப்பிட்றீங்கன்னா தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காரம் அளவாக சேர்க்கறதுனால இது நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், நம்ம சுவையான கடலைக்கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுலகம் விசிஆர் சேனலில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்க, டாப் பண்ணுங்க, தட்டை பண்ணுங்க. Thank you, bye.